வணக்கம் சார், என் பேர் பிரபாவதி. நான் ராஜாப்பேட்டை செட்டிக்கரை பஞ்சாயத்து. இது வந்து எங்க ரோடு வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரி டு அரூருக்கால ரோடு போட்டு கொடுத்தாங்க. இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டிச்சி 2 சைடு நாங்க போட சொல்லி கேட்டுருக்கோம். ஒரு டைம் பிரச்சனை பண்ணோம். அது போன கடந்த வருடம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி போயிட்டு இருக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பா நாங்க டிச்சி போட்டு தரோம் சொன்னாங்க எங்களுக்கு. ஆனா அப்போதைக்கு நாங்க பிரச்சனை பண்ணி இதே மாதிரி ஒரு போராட்டம் பண்ண பின்னாடி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாரும் அப்போ வந்து 1 சைடு மட்டும் போட்டிருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவசரமா வேலை நடந்துட்டு இது அறிஞ்சிட்டு என்னடா 1 சைடு மட்டும் போட்டுருக்காங்களே, இந்த மறுசப்புறம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டு அலைவரும் மகளிர் எல்லாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து திங்கள் மண்டே பெட்டிஷன் கொண்டு போய் கொடுத்தோம். கலெக்டர் போறோம், கலெக்டர் பார்த்தோம். அதே மாதிரி வீடியோ பார்த்தோம். அதே மாதிரி பெண்கள் துறையில ஒரு பெட்டிஷன், ஏன்னா இது வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட் சொன்னாங்க. நாங்க அவங்களே பார்த்து முறையா பெட்டிஷன் கொடுத்தோம். ஏஐ பார்த்து பேசணும். நாங்க 3-4 டேஸ் டெய்லி அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆனா எங்களோட பிரச்சனையை பத்தி யாரும் காது கொடுத்து கேட்கல. கேட்டா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்றாங்க, ஃபண்டு கிடையாது. சரிங்களா, ஃபண்டு இல்ல, ஃபண்டு எந்த ஃபண்டும் இல்ல அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நாங்க ஒண்ணுமே இல்லை. எங்களோட கோரிக்கை வந்து அது வரை ரோடு போடாதீங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க. ஏன்னா எங்களோட பிரச்சனைய, பெண்கள் பிரச்சனைய, மக்கள் பிரச்சனைய, இங்க ஒரு 300-400 குடும்பம் ரோடு சைடுல பெண்கள் குழந்தைங்க வச்சிருக்கோம். முறையா பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல கூட ஒரு டிச்சி போடுறாங்க, ஒரு இது போட்டுதான் இது பண்றாங்க. ஆனா எங்க ஊர்ல ஒரு சாக்கடைக்கு ஊருக்குள்ளேயும் டிச்சு கிடையாது. மெயின் ரோட்லயே டிச்சு இல்லைன்னா நாங்களாம் எங்க போய் நிக்கிறது, யார்கிட்ட போய் எங்களோட குறைய கேட்கறதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல. தயவு செஞ்சு இந்த பிறகு பாருங்க, ஒரு மழை வந்துச்சுன்னா ஏற்கனவே டிச்சில அடைஞ்சு போட்டு ஊருக்குள்ள ஃபுல்லா தண்ணி வந்து ஒரு குப்பை கொட்டுறதுக்கு கூட எங்களுக்கு வந்து இது கிடையாது. ஒரு அந்த பஞ்சாயத்துல எங்களுக்கு அந்த குப்பை தொட்டி கூட வைக்கிறது கிடையாது. இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிடையாது, பஸ் நிற்கிறாங்க 5 கிலோமீட்டருக்கு. இவ்வளவு பிரச்சனையும் தாண்டி எங்களை பத்தி கவலைப்படாம நாங்க மனு கொடுப்போம். இது பண்ணி கேட்காம இல்லைங்க ஃபண்ட் இல்லைங்கன்னு ஒரே வார்த்தை கொடுக்குறாங்க. இதனாலதான் நாங்க இந்த மறியலை இது பண்ணோம். எங்களோட தயவு செஞ்சு உங்களை கையை கும்பிட்டு கேட்கிறோம். நாங்க எல்லாரும் எங்களோட பிரச்சனைய சிஎம் கவனத்துக்கு கொண்டு போயிட்டு ஃபண்டு என்ன பண்ணுங்களோ தெரியாது, எங்களுக்கு ஃபண்டு ஒதுக்கி இந்த காவல் பிரச்சனை பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணுங்க. பெண்களுக்கான பிரச்சனை, பெண்களை அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஆனா எங்களுக்கு எதுவுமே பண்ற மாதிரி கிடையாது. அடிப்படை தேவைகள், ஒரு குடும்பம் இதுன்னா அடிப்படை தேவைகள். இவங்க போய் என்ன நீச்சி கால்வாய் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகளை நீக்கிட்டு நீங்க வாங்க தேர்தலுக்கு முதல் அடிப்படை, அதுக்கப்புறம் மக்கள் போகலாம். நாங்க இதுக்கெல்லாம் இதை செய்யலன்னா நாங்க அனைத்து மக்கள் தேர்தலை புறக்கணிக்க போறோம். எங்களோட வாக்காளர்களை திருப்பி கொடுக்க போறோம். இதை தயவு செஞ்சு கவனத்தில் கொண்டு எங்களோட பிரச்சனை விரைவில். உங்க பேருமா? பிரபாவதி.